யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போகணும்னா இப்பத்துல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்க போர்ட் மெம்பர்ஸ் நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஹானஸ்டா இருக்கும், ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஸோ பப்ளிக் சர்வீஸ்க்கு இவங்க சூட்டபிளான மைண்ட் செட் இருக்கிற பர்சனா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அண்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ஸோ இன்டர்வியூ நம்ம இங்கிலீஷ்ல தான் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட ப்ரிஃபர்ட் லாங்குவேஜை இன்டர்வியூல அட்டன் பண்ணலாம். இங்க வந்து உங்களோட லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம், 60 to 70% கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா டிஏஎஃப், அதாவது டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ போர்ட் மெம்பர்ஸ் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுவாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டேட், அப்புறம் என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே அதில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மள கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஹாபிஸ் எடுத்துக்கிறேன். ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, ரீசெண்டாக நீங்கள் என்ன புக் ரீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ஆத்தர் பிடிக்கும், எந்த ஆத்தர் பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதே நீங்க கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வை டு யூ லைக் கிரிக்கெட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கரண்ட் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்க பேச்சுலர்ஸ் வந்து என்ன பேக்ரவுண்ட்ல முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு 60 to 70% கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, டெய்லி ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்றது, ஒரு ஜென்யூன் ஹாபியை டெவலப் பண்ணுங்க, புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்ட் ஒப்பீனியனா டெவலப் பண்ணுங்க. ஸோ இதனால உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் ஹானஸ்டியும் பில்ட் பண்ணும். ஸோ அங்க வந்துட்டு போர்ட் மெம்பர்ஸ் உங்களை ஹானஸ்டி தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஏதாவது ஒரு ஹாபி போட்டுடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஜென்யூனா இருக்கணும் அப்படின்றது தான் நீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாபிஸ் என்னென்ன ஹாபிஸ் இருக்கு, நம்ம என்ன எப்படி கத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யூபிஎஸ்சி கீர்த்தி ப்ரெப் ஃபார் மோர் கான்செப்ட்ஸ். தேங்க்யூ.